ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிங்கிள் என்டிட்டி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இங்க எல்லாமே சிங்கிள் என்டிட்டியா ஸ்டோர் பண்ணிருப்போம். இங்க வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்துட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டோர் பண்ணிருப்போம். அதே மாதிரி நம்பருங்கிறத ஸ்டோர் பண்ணிருப்போம். பூலியன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்துட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ், ஒரு அதிகமான வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எதை யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அரே இந்த மாதிரி வந்துட்டு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுங்கிறது டேட்டா டைப்குள்ள வராது. ஓகேவா? ஃபங்க்ஷனுங்கிறது டேட்டா டைப்குள்ள வராது. ஆப்ஜெக்ட் அண்ட் அரே தான் வந்துட்டு டேட்டா டைப்குள்ள வரும். நான் பிரிமிட்டிவ்ல வந்துட்டு ஆப்ஜெக்ட் அண்ட் அரே வரும். சரியா? ஆப்ஜெக்ட் அண்ட் அரே வரும். ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது எந்த மாதிரி டிக்ளேர் ஆகுதுங்கிறது பாருங்க. ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்பவுமே ஒரு கீ வேல்யூ பேர் அப்படித்தான் இருக்கும். ஓகேவா? கீ வேல்யூ பேரா தான் இருக்கும். சரியா? ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கீ வேல்யூ பேர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு டேட்டா இருக்கு. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிஃபைன் பண்ணணும்னா அதே மாதிரி லெட் தான் யூஸ் பண்ணுவேன். லெட் யூஸ் பண்ணிட்டு லெட் டேட்டா ஈக்குவல்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஒரு கர்லி பிராக்கெட்ஸை கொடுப்பேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கர்லி பிராக்கெட்ஸ் இண்டிகேட் பண்ணிக்குவேன். ஒரு ஆப்ஜெக்ட் நான் இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்துக்குவேன். கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு ஒரு கீ அண்ட் வேல்யூ பேர்ஸா கொடுக்கணும். கீனா என்ன வேல்யூனா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும்போது ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூஸ் இருந்துச்சா, கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு இங்க டேட்டாவை நான் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நேம்ங்கிற ஒரு கீ இருக்கு. அந்த நேம்க்கான வேல்யூ இருக்கும். சரியா? சம்திங். அதே மாதிரி கமா போட்டு இப்போ நான் அடுத்த கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் இன்டிகேட் பண்ணோம் அப்படின்னா ஏஜ் இருக்கும். ஏஜுக்கான ஒரு வேல்யூ. அதுக்கப்புறம் கண்ட்ரி இருக்கும். கண்ட்ரிக்கான ஒரு வேல்யூ. ஸோ இதுதான் வந்துட்டு கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு கீ இருக்கும், அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு கீ இருக்கும், அதுக்கான வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் டைப் அப்படிங்கறத சொல்றோம். சரியா? ஆப்ஜெக்ட் டைப்ங்கிறத சொல்றோம். இதுக்கு பேர் வந்துட்டு ரெஃபரன்ஸ் டைப். ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டைப். ரெஃபரன்ஸ் டைப்ல வந்துட்டு கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சரியா? இந்த ஆப்ஜெக்ட்ல. ஸோ அதுவே அரேக்கு வந்தோம்னா அரேக்கு வந்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு எப்படி கொடுப்போம்? இதே மாதிரி லெட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இது இண்டிகேட் பண்றதுக்கு நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்க்குள்ள நமக்கு எத்தனை விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இப்ப ஒரு லைன் பை லைனா கொடுத்துருவோம். ஓகேவா? ஆப்பிள், ஆரஞ்சு, கிவி இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட டேட்டா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அரே ஃபார்மேட்ல கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு அரேன்னு சொல்றோம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கீ அண்ட் வேல்யூ பேர்ஸா இல்லாம ஒரு கீ கொடுத்து அதுக்கான வேல்யூ பேர்ஸா இல்லாம டேரக்டா வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிற ஒரு இடம் தான் வந்துட்டு அரே. சரியா? இப்போ வந்துட்டு இதை கீ கொடுத்து இந்த நேம் கொடுத்து இந்த நேம்க்கான வேல்யூ அந்த மாதிரி கொடுக்காம டேரக்டா வந்துட்டு ஆப்பிள்னா ஆப்பிள ஸ்டோர் பண்ணு, ஆரஞ்சுனா ஆரஞ்சு ஸ்டோர் பண்ணு, கிவினா கிவியை ஸ்டோர் பண்ணு, இந்த மாதிரி வந்துட்டு டைரக்டா அசைன் பண்ணிக்கிறது தான் இந்த அரேங்கிற கான்செப்ட். சரியா? ஸோ இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ வரைக்கும் பார்த்ததுல என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னென்ன பார்த்துருக்கோம், எதுக்கு யூஸ் பண்றாங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம்? டேட்டா டைப்னா என்னன்னு பார்த்துருக்கோம். வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றதுங்கிறத பார்த்துருக்கோம். சரியா? இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா இப்போ வரைக்கும்? ஓகே, 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ பிரேக் முடிச்சுட்டு வாங்க. 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் பிரேக்.
Okay, let's continue the class. ஸோ ஒரு டேட்டா டைப் எப்படி டிஃபைன் பண்றது, ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்தாச்சு. சரியா? இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டைப். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கீ அண்ட் வேல்யூ பேஸ்ல இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஆப்ஜெக்ட் டைப்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, நம்ம வேல்யூஸ் மட்டும் நம்ம டேரக்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு அரேஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்துட்டு நம்ம இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் கிடையாது, நம்ம வந்துட்டு எந்த டேட்டா டைப் பண்ணணும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கே வந்துட்டு நான் 1 கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ட்ரூன்னு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு 5.3 அப்படிங்கிறது கொடுக்குறேன். சரியா? ஸோ இது எல்லா டேட்டா டைப்பும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஒரே ஒரு டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்துட்டு ஸ்ட்ரிங்கு நான் டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு இதுலயே வந்துட்டு நம்மளால இன்டிஜரை கொடுக்க முடியும், பூலியனும் கொடுக்க முடியும், அதே மாதிரி ஃப்ளோட் வேரியபிளும் கொடுக்க முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு டேட்டா டைப்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிக்குவேன். ஓகேவா? இன்னொரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டேட்டா டைப் இருக்கு, அதுக்கு பேர் வந்துட்டு ஜேசன்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லாட்டி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஜேசன் கிடையாது, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இதே மாதிரி வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். அதுக்கு யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் தான் வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு லெட் எம்ப்ளாயி டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், எம்ப்ளாயி டேட்டாங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு என்னோட கம்பெனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். சரியா? 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 20 பேரோட டேட்டாவை வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆளோடதை நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஓகேவா? இப்போ நேமுக்கு வந்துட்டு ராஜான்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு சிஎம்சிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஜ் வந்துட்டு 21ங்கிறத கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி எனக்கு வந்துட்டு இன்னொரு டேட்டா ஸ்டோர் பண்ணா இதே மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடாது. இதுக்கு பக்கத்துலேயே கமா போட்டு இதே மாதிரி ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளால வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது கஷ்டமாயிரும். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு அரேவை மாத்திடுவேன். ஓகேவா? இங்கே ஒரு அரே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு அரேக்குள்ள என்க்ளோஸ் பண்ணிடுவேன். சரியா? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு அரேக்குள்ள என்க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஒரு எம்ப்ளாய்க்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்க ஒரு கமா போட்டு இதுக்கப்புறம் நேம் தீரஜன் கொடுத்துக்கிறேன். கமா கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அக்கௌண்ட்ஸுங்கிறத கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஏஜ் வந்துட்டு 21 கொடுத்துக்கிறேன். 23 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னால் மல்டிபிள் எம்ப்ளாயோட டேட்டாவை ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறத சொல்லுவோம். இந்த கோல்ங்கிறது வந்துட்டு செப்பரேட்டர். ஓகேவா? கீயையும் வேல்யூ செப்பரேட் பண்ணுறதுக்கான செப்பரேட்டர் தான் வந்து இந்த கோலன். இது வந்துட்டு இண்டிவிஜுவல் டேட்டா. ஓகேவா? இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ கலெக்ஷனாக பார்க்கும்போது இது ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அரேக்குள்ள எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். சரியா? இதுல எப்படி அரேக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கு, அரேக்குள்ள வந்துட்டு ஒரு நம்பர் அப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி அரேக்குள்ளேயே வந்துட்டு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஒரு எஃபிஷியன்டான மெத்தட். ஓகேவா? ஒரு வேல்யூ நம்ம ஈஸியாக ஸ்டோர் பண்றதுக்கு இருக்க எஃபிஷியன்டான மெத்தட் வந்துட்டு இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். சரியா? ரொம்ப ஈஸியா வந்துட்டு நம்மளால வேல்யூஸை கெட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்மளால வேல்யூஸை ஸ்டோர் பண்ணவும் முடியும். சரியா? ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு அதுல இருக்காது. ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இது வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய டைம் வந்துட்டு யூஸ் பண்ண போற கான்செப்ட் வந்துட்டு இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் போறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த கோடை எப்படி ரன் பண்ணணும், அதாவது செப்பரேட்டா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு ப்ரௌசர்ல ரன் பண்ணாம செப்பரேட்டா வந்துட்டு ஒரு
இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்றதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ உங்க சிஸ்டம்ல வந்துட்டு நோட் ஜேஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு நீங்க நோட் ஜேஸ் இல்லை அப்படின்னா டேரக்டா ப்ரௌசர் போங்க. ப்ரௌசர் போயிட்டு ஒரு டேப் கொடுத்துட்டு டேப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நோட் ஜேஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? நோட் ஜேஸ்ங்கிறது டைப் பண்ணுங்க. நோட் ஜேஸ்ங்கிறது இங்க வரும். ஓகேவா? டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் நோட் ஜேஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வெர்ஷன்ஸ் நிறைய காட்டும். ஓகேவா? இந்த இடத்துல வெர்ஷன்ஸ் நிறைய காட்டும். இங்க போயிட்டு எல்டிஎஸ்னு ஒரு வெர்ஷன் இருக்கும். ஓகேவா? எல்டிஎஸ்னு இருக்கும். இந்த எல்டிஎஸ்க்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து இருக்கும். இதுக்கு வந்துட்டு லாங் டேர்மா வந்துட்டு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? எல்டிஎஸ் இந்த வெர்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்க கீழே இருக்கா விண்டோஸ் இன்ஸ்டாலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? இங்க காட்டும். இங்க வந்துட்டு என்ன மாதிரியான ஓஎஸ்ன்னு காட்டும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு கீழே விண்டோஸ் இன்ஸ்டாலர் அப்படிங்கிறது இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் கேட்கும். சரியா? நான் வந்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்க வந்துட்டு எனக்கு டவுன்லோட் ஆயிரும். சரியா? டவுன்லோட் ஆயிரும். இதை நான் வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். மொபைல்ல யூஸ் பண்ண முடியாது. தப்பான இதுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு லேப்டாப் கண்டிப்பா வேணும். நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா குரோம்குள்ள போங்க. குரோம்குள்ள போயிட்டு ஆன்லைன் இல்லாட்டி ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலர் கொடுங்க. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலருங்கிறத கொடுங்க. இங்க ஆன்லைன் கம்பைலர் ஒன்று வரும். இப்போ இதுக்குள்ள போயிட்டு இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் போட்டீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். நீங்க போன்ல பண்ணணும்னா இதான் ஒரு சாய்ஸ். சிஸ்டம் இருக்குன்னா சிஸ்டம் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன்ல இருக்குங்கிறவங்க டைரக்டா வந்துட்டு குரோம்குள்ள போங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலர்னு கொடுங்க. ஆன்லைன் கம்பைலர் ஒன்று வரும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் நீங்க கோட் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு நிமிஷம். சரி, ஓகே. ஸோ மொபைல் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? குரோம் போங்க, ஆன்லைன் கம்பைலர் கொடுங்க, வந்துடும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சப்போஸ் நீங்க சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டால் டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேட்கும். இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிரும். சரியா? இன்ஸ்டால் ஆயிரும். எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதை நான் வந்துட்டு செக் பண்ணல. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபினிஷ்னு கேட்கும். ஓகேவா? ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள். இந்த மாதிரி ஃபினிஷ் கேட்கும். ஃபினிஷ் கொடுத்துருங்க. சரியா? நான் ஆல்ரெடி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா விஎஸ் கோட் போங்க. விஎஸ் கோடுக்குள்ள டெர்மினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? டெர்மினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ டெர்மினல் கொடுங்க. கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு நோடுன்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? நோடுன்னு டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்துட்டு வெல்கம் டு நோட் ஜேஎஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? என்ன வெர்ஷனோ அதோட வந்துட்டு வந்துடும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ உங்கள்ட்ட நோடு இருக்கு அப்படிங்கறதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்துட்டு உங்கள்ட்ட நோட் ஜேஎஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். சரியா? ஸோ சிம்பிள். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபினிஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் போங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு நோடுன்னு டைப் படிங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வெர்ஷன் காட்டும். அப்படின்னா வந்துட்டு நோட் ஜேஎஸ் உங்க சிஸ்டம்ல இருக்குன்னு அந்த அர்த்தம். சரியா? அவ்வளவுதான். சரி, இப்போ இதை வந்துட்டு எப்படி ரன் பண்றதுங்கிறத நான் சொல்லிடுறேன். சரியா? இப்போ நான் வந்துட்டு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். index.js
இதுல வந்துட்டு வேரியபிள் டாட் ஜேஎஸ்ங்கிற அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் டாட் ஜேஎஸ்ங்கிற அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு நான் வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜாவால பாத்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. C++ல வந்துட்டு சி அவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிருப்பீங்க. எதுக்குன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு. சரியா? ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றதுக்கு நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. இதுல யூஸ் பண்ண போற கான்செப்ட் வந்துட்டு கன்சோல் டாட் லாக். சரியா? கன்சோல் டாட் லாக் இப்படி கொடுத்தோம்னா இது வந்து இதுக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கன்சோல் டாட் லாக்ங்கிறது இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதுக்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அது அவுட்புட்ல அப்படியே வரும். ஓகேவா? இதில் நான் வந்துட்டு ஹலோ வேர்ல்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். ஹலோ வேர்ல்டு. சரியா? இப்போ அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ஒரு கன்சோல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத உள்ள கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு சேவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ விஎஸ் கூட பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஆட்டோ சேவ்ங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கு. அது எனேபிள் ஆயிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபைல்குள்ள போங்க. ஃபைல்குள்ள போயிட்டு இந்த கீழே வந்தீங்கன்னா ஷேர் கீழே ஆட்டோ சேவ் பக்கத்துல ஒரு டிக் மார்க் இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா? டிக் மார்க் இல்லைன்னா அதை கிளிக் பண்ணுங்க. டிக் மார்க் இருக்குன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? உங்களோட இதுல ஆட்டோ சேவ் எனேபிள் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரியா? ஆட்டோ சேவ் எனேபிள் ஆயிருக்குங்கிறது அர்த்தம். ஸோ வந்துட்டு அது ஆல்ரெடி ஆட்டோ சேவ் எனேபிள் ஆயிருக்கு. அதனால அப்படியே விட்டுறேன். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிக் மார்க் இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டிக் மார்க் வந்துடும். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம டைப் படிக்க இது ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணிக்கிட்டே வந்துடும். ஓகேவா? டைப் படிக்க ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணிட்டே வந்துடும். இல்லாட்டினா நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் ஒவ்வொரு டைம் போயிட்டு இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? ஒவ்வொரு டைம் நம்ம இந்த சேவ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு அது தேவையில்லை. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஆட்டோ சேவ்ங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம டைப் படிக்க ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகிட்டே வந்துடும். சரியா? இப்போ நான் வந்துட்டு இது ஒரு அவுட்புட்டை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டெர்மினலுக்குள்ள போறேன். டெர்மினல் ஓப்பன் பண்றேன். சரியா? டெர்மினல் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இது எங்க ரன் ஆகுது அப்படிங்கறது முதற்கொண்டு எனக்கு அந்த டெர்மினல்ல வந்துருச்சு. இதுக்குள்ள போயிட்டு நான் வந்துட்டு அந்த ரன்னிங் கமாண்ட் கொடுக்கணும். ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட்னு பாத்தீங்கன்னா நோடு ஸ்பேஸ் கொடுத்து என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துடணும். ஓகேவா? என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துடணும். நோடு ஸ்பேஸ் வேரியபிள் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். வேரியபிள். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதை வந்துட்டு எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேவா? எந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கிறத செக் பண்ணணும். நமக்கு வந்துட்டு இந்த ஜேஎஸ் குள்ள தான் ஓப்பன் ஆகணும். ஜேஎஸ் குள்ள தான் நம்ம இந்த ஃபோல்டர் வச்சிருக்கோம், அந்த ஃபைல்ஸ் வச்சிருக்கோம். இதை வந்துட்டு நமக்கு ஜேஎஸ் குள்ள தான் ஓப்பன் ஆகணும். அப்ப நான் வந்துட்டு என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா இந்த ஜேஎஸ் இருக்குல்ல இதை ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த ஜேஎஸ் ரைட் கிளிக் பண்ணுங்க. எந்த ஃபோல்டர் இருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு கொடுத்து சாரி ஓப்பன் இன் இன்டெகிரேட்டட் டெர்மினல் கொடுங்க. சரியா? இந்த எந்த ஃபைலோ ஓகேவா நீங்க எந்த ஃபைலை வந்துட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் இன் இன்டெகிரேட்டட் டெர்மினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டெர்மினல்ல ஓப்பன் ஆயிரும். சரியா? ஒரு டெர்மினல்ல ஓப்பன் ஆயிரும். டெர்மினல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்துட்டு எங்க இருக்கேன்னு பாருங்க. கரெக்டா வந்துட்டு இந்த என்னோட ஃபோல்டருக்குள்ள ஜேஎஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டேன். ஓகேவா? அதுக்குள்ளதான் வந்துட்டு இந்த வேரியபிளா வச்சிருக்கேன். சரியா? நீங்க வெளியே இருக்க ஃபோல்டர்ல வச்சு நீங்க ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆகாது. ஏன்னா அங்க அந்த ஃபோல்டரே கிடையாது. சரியா? இப்ப நீங்க அந்த ஃபோல்டர் எங்க வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைல் எங்க வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ள வச்சு தான் ரன் பண்ணணும். இப்ப நான் கொடுக்குறேன் நோடு ஸ்பேஸ் என்னோட ஃபைல் நேம் வந்துட்டு வேரியபிள் டாட் ஜேஎஸ் அப்படியே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? வேரியபிள் டாட் ஜேஎஸ்ங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வந்துருச்சா? ஸோ என்னோட அவுட்புட் வந்துட்டு இங்க ஷோ ஆகுது. சரியா? என்னோட அவுட்புட் வந்துட்டு இந்த இடத்துல ஷோ ஆகுது. சரியா? ஸோ இதே மாதிரி வந்துட்டு என்னால இந்த அவுட்புட்டை வந்துட்டு இன்னொரு இடத்துலயும் பார்க்க முடியும். சரியா? இப்போ நான் HTML கூட இதை லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணனா என்னால இதைய ப்ரௌசர்லயும் பார்க்க முடியும். சரியா? இப்போ நான் வந்துட்டு HTML கூட லிங்க் பண்றதுக்கு ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்றேன். இண்டெக்ஸ் டாட் HTML ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஷோவிங் பர்பஸ் தான். இப்போதைக்கு நம்ம அதுல மேனிபுலேஷன் எதுவும் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் எப்படி வந்துட்டு லிங்க் பண்ணணும், எப்படி வந்துட்டு அவுட்புட்டை பார்க்கணுங்கிறத மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஸோ வழக்கம் போல HTML-க்கு வந்துட்டு HTML டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுக்கு ஷிஃப்ட் 1 டேப் இதுல JS அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறத கொடுத்துக்கிறேன். நம்மளால ஒரு 3 டைப்ஸ்ல வந்துட்டு நம்மளால ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு லிங்க் பண்ண முடியும். சரியா? ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாடி டேக்கோட கடைசி. ஓகேவா? இந்த பாடி டேக்கோட கடைசியில நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணோம் இன்டர்னல் சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டைல் டேக் நம்ம ஹெட் டேக் உள்ள யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி நம்மளால பாடியோட கடைசியில தான் யூஸ் பண்ணணும்
ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணக்கூடாது. கடைசியில யூஸ் பண்ணுங்க. ஸோ அங்க வந்துட்டு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற அந்த டேக் இருக்கு. ஓகேவா? இந்த டேக்குள்ள நீங்க என்ன குடுத்தாலும் சரி, அது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அசைன் பண்ணிக்கும். ஓகேவா? இந்த டேக்குள்ள நீங்க என்ன குடுத்தாலும் அது வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அசைன் பண்ணிக்கும். சரியா? இப்ப இதுல நான் கன்சோல் டாட் லாக் குடுக்குறேன். சரியா? கன்சோல் டாட் லாக் குடுத்துட்டு, நான் இதுலயே வந்துட்டு ஹெலோ வேர்ல்ட் குடுக்குறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். இல்லாட்டி ஹலோ HTMLங்கிறத குடுக்குறேன். ஓகேவா? இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு HTMLக்கு வந்துட்டு ஹலோ சொல்றது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பாடியோட கடைசியில ஓகேவா? பாடியோட கடைசியில வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கன்சோல் டாக் பண்ணியிருக்கேன். சரியா? இப்ப நான் இதை வந்துட்டு எப்படி ரன் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, சேம் ஆஸ் யூஷுவல் இந்த HTML ஃபைல ரன் பண்ற மாதிரி தான் ரன் பண்ணிட்டு, இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த அவுட்புட்டுமே வந்திருக்காது. சரியா? இந்த இடத்துல எந்த அவுட்புட்டுமே வராது. இந்த அவுட்புட்டை நான் எங்க போய் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, கன்சோல் அப்படிங்கிற அந்த இடத்துல போய் பார்க்கணும். அதுக்கு இந்த பேஜை நான் ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த பேஜை ரைட் கிளிக் பண்ணுங்க. கடைசியில இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு கன்சோல்ங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். சரியா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க கன்சோல் பண்ணிருக்க அந்த ஒரு வேல்யூ இங்க கிடைக்கும். சரியா? கன்சோல் பண்ணிருக்க அந்த வேல்யூ இங்க கிடைச்சிரும். சரியா? மத்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. இதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ எந்த ஃபைல ரன் பண்ணியிருக்கோமோ அதுக்கான அவுட்புட் வந்துட்டு இங்க ஷோ ஆகும் எனக்கு. சரியா? ஹலோ HTMLங்கிறது இந்த இடத்துல எனக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படித்தான் வந்துட்டு நான் ப்ரௌசர்ல ரன் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்றது வந்துட்டு ஒரு டைப். அதுவே நான் வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் ஓகேவா? எக்ஸ்டர்னலா ஒரு ஜேஎஸ் ஃபைல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அதுல 2 விதமான டைப்ஸ் இருக்கு. சரியா? 2 விதமான டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணது இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப். இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ செகண்ட் டைப் வந்துட்டு அதே மாதிரி கடைசியில தான் கொடுக்குறேன். ஓகேவா? பாடி டேக்கோட கடைசியில தான் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல இன்க்ளூட் பண்றேன். ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சிங்கிறது கொடுத்துக்கிறேன். எஸ்ஆர்சின்னு கொடுத்தோம்னா ஆஸ் யூஷுவல் அது லொகேஷன் தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ்ஆர்சின்னு ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னாலே அது வந்துட்டு லொகேஷனை தான் இண்டிகேட் பண்ணுது. சரியா? இப்போ நான் வந்துட்டு அந்த ஜாவா ஸ்கிரிப்டோட லொகேஷன் கொடுத்துக்கிறேன். சரியா? ஜாவா ஸ்கிரிப்டோட லொகேஷன் எங்க இருக்கு? இந்த கரண்ட் ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கு. ஓகேவா? கரண்ட் ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு டாட் கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுப்பேன். சரியா? டாட் கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்துட்டு கரண்ட் ஃபோல்டர்ல இருக்க எல்லா விஷயங்களையும் காட்டும். என்னென்ன ஃபைல் இருக்கோ எல்லாத்தையும் காட்டும். இப்ப 2 டாட் கொடுத்து நான் ஒரு ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்கு வெளியே ஓகேவா? அந்த ஃபோல்டருக்கு வெளியே என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்டும். இப்போ நான் வந்துட்டு சப்போஸ் HTML நான் உள்ள வந்துட்டு இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட ஃபைல் வந்துட்டு இங்க இருக்கு. ஓகேவா? ஜேஎஸ்குள்ள HTML ஃபைல் இருக்கு. இந்த ஃபோல்டருக்கு மேல இன்னொரு ஃபோல்டர் வந்துட்டு HTML இருக்கு. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா 2 டாட் கொடுப்பேன். ஓகேவா? 2 டாட் கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுப்பேன். அப்போ வந்துட்டு எனக்கு HTML கிடைக்கும். HTML குள்ள வந்துட்டு இதை நான் இண்டிகேட் பண்ணுவேன். அதாவது உள்ள லிங்க் பண்றதுனா பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு இது தேவையில்லை. நான் வந்துட்டு கரண்ட் ஃபோல்டர்ல இருக்கிறது தான் வந்துட்டு லிங்க் பண்ண போறேன். ஸோ வந்துட்டு டாட் கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். இந்த வேரியபிளை உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சரியா? வேரியபிளை உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்துட்டு அதே மாதிரி ரன் பண்ணேன் அப்படின்னா ஓகேவா? திருப்பி இதை நான் ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது அப்படியே இருக்கு. நான் இந்த லைனை கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு நம்மளால 2வது டைப்பா இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். இது வந்துட்டு இன்டர்னல். இது வந்துட்டு இன்டர்னல் டைப். இது வந்துட்டு எக்ஸ்டர்னல். ஒண்ணுங்கிறத வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒண்ணுங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்ப வந்துட்டு எக்ஸ்டர்னல்லே வந்துட்டு 2வது டைப் இருக்கு. ஓகேவா? இப்ப ஹெட் டேக் இருக்கா? இந்த ஹெட் டேக் இருக்கு. இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஹெட் டேக் இருக்கு. ஹெட் டேக்ல நம்ம எப்படி வந்துட்டு சிஎஸ்எஸ் ஃபைல லிங்க் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்ங்கிற இந்த இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அதை வந்துட்டு இங்கேயே இன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சிக்கு அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்ப நான் வந்துட்டு அதே மாதிரி நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதுல நான் எக்ஸ்ட்ராவா ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணணும். இப்ப நான் வந்துட்டு மேல கொடுக்குறேன் அப்படின்னா ஓகேவா? இப்ப நான் ஹெட் டேக் கூட கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு கீவேர்ட் ஆட் பண்ணணும். டிஃபருங்கிற அந்த கீவேர்ட். ஓகேவா? டிஃபருங்கிற அந்த கீவேர்ட் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பாடி டேக்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்துட்டு எனக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். சரியா? அது நடக்கிறதுனால என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த எலிமெண்ட்ஸ் லோட் ஆகும். எலிமெண்ட் லோட் ஆனதுக்கு அப்புறம் அது நடந்துச்சுன்னா நான் கொடுக்குற எஃபெக்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க கடைசியில வந்துட்டு ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? சப்போஸ் எலிமெண்டே அங்க கிடைக்கல, அதுக்கு முன்னாடி என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகுதுன்னா அது வந்துட்டு யூஸ் இருக்காது அங்க. கரெக்டா? அதனால நான் டிஃபருங்கிறத யூஸ் பண்றேன். டிஃபருங்கிறத கொடுக்கறதும் இந்த மாதிரி இந்த கடைசி லைன்ல கொடுக்கறதும் ஒண்ணுதான். சரியா? ஸோ எப்பவுமே வந்துட்டு HTML ஜாவா ஸ்கிரிப்டோ சிஎஸ்எஸோ லைன் பை லைனா தான் ரன் பண்ணும். சரியா? லைன் பை லைனா தான் ரன் பண்ணும். அப்படி ரன் பண்ணும்போது இதை நான் கடைசியில கொடுத்தேன் அப்படின்னா அது கடைசியா ரன் ஆகும். அதுவே இங்க
ஹெட் டேக்ல கொடுத்துட்டு டிஃபருங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா இது கடைசியா ரன் ஆகும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு எக்ஸ்டர்னல்ல செகண்ட் டைப். எக்ஸ்டர்னல்ல செகண்ட் டைப் வந்துட்டு இது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டு விதமான அந்த டைப்ஸ். சரியா? வெப் கோட் ஏபிகே. சரியா? இதுதான் வந்துட்டு எனக்கு ரெண்டு விதமான டைப். எக்ஸ்டர்னல் வந்துட்டு இந்த மாதிரி ரன் பண்ணலாம். ஒரு ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் டேக் என்டரா வந்துட்டு HTML குள்ளே ரன் பண்ணலாம். அதே இல்லாட்டி வந்துட்டு எக்ஸ்டர்னலா வந்துட்டு இந்த கடைசி லைன்ல இந்த மாதிரி போட்டோம்னா அது வந்துட்டு எக்ஸ்டர்னலா ரன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு டிஃபரெண்டா அந்த கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு கடைசியில ரன் ஆகும். அப்படியே வந்துட்டு எக்ஸ்டர்னலா ரன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சிஎஸ்எஸ்க்கு சொன்ன மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டர்னலா ரன் பண்றது தான் பெட்டர். ஓகேவா? நீங்க இந்த ஸ்கிரிப்டாக இந்த இடத்துல போடுறீங்களா இந்த இடத்துல போடுறீங்களாங்கிறது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? நீங்க எந்த டீம்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் மாறும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு இங்கேயும் போடுவாங்க இங்கேயும் போடுவாங்க. ஓகேவா? சப்போஸ் எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஹெட் டேக்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா என்னோட ஸ்கிரிப்டிங் டேக் நான் இங்கேயே போட்டுருவேன். ஓகேவா? இந்த டிஃபருங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி இங்கேயே போட்டுருவேன். ஓகேவா? இது அவ்வளோ பெரிய மேட்டர் கிடையாது. நான் சொல்றேன் ஜஸ்ட் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்படித்தான் வந்துட்டு நம்ம HTML ரன் பண்ணணும். HTML ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும். ரன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல தான் நம்மளோட அவுட்புட்டை பார்ப்போம். சரியா? நம்மளோட அவுட்புட்டை இந்த இடத்துல தான் பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி லிங்க் பண்றது, எப்படி அதை ரன் பண்றதை எங்க போய் பார்க்கறது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. ஸோ எப்படி HTML கனெக்ட் பண்றதுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இந்த விஷயத்த இப்போதைக்கு விட்டுருங்க. இப்போதைக்கு நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் கண்டினியூ பண்ண போறோம். ஆஸ் இண்டிவிஜுவல் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி கண்டினியூ பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஃபங்க்ஷன் புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி. ஃபங்க்ஷன்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஃபங்க்ஷன்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ரெண்டாவது ஒன்று வந்துட்டு
கால் பண்றது, ஃபங்க்ஷன் கால். சரியா? ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றது ஒண்ணு, ஃபங்க்ஷனை கால் பண்றது ஒண்ணு. சரியா? ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த கீவேர்டு இருக்கு, ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கான நேம் கொடுப்போம். வாட் எவர் த ஃபங்க்ஷன் இஸ். நான் சிம்பிளா என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கலாம், ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். சரியா? ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஒரு பேராமீட்டர் வேல்யூஸ் ஓகேவா, பாஸ் பண்றதுனா பாஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்துட்டு அது ஆப்ஷனல். ஓகேவா? கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரே எக்ஸ்பிரஷன் இங்க இந்த ஃபங்க்ஷன் ஆடுக்கான அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். ஓகேவா? ரிட்டர்ன்ல வந்துட்டு a பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். a பிளஸ் பிங்கிறது கொடுத்துக்கிறேன். சரியா? சிம்பிள். அப்போ நான் வந்துட்டு இந்த a பிளஸ் பி கொடுக்கணும் அப்படின்னா a பிளஸ் பி, ஏ அண்ட் பியை வந்துட்டு நான் இங்க வாங்கணும். ஓகேவா? ஏ கம்மா பிங்கிறத வாங்கணும். சரியா? ஸோ பேசிக்கா பார்க்கும்போது இது வேணாம், இப்போதைக்கு வேணாம். ஓகே, இதை ரிட்டர்ன் வேணாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்சோல் டாட் லாக் கொடுத்துக்கிறேன். கன்சோல் டாட் லாக் ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த கிரீட்னு கொடுத்துக்கிறேன். ஒரு பேசிக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம், பேசிக். ஓகே, ஃபங்க்ஷன்ல வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கான நேம் ஒன்று கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரவுண்ட் பிராக்கெட்ஸ். இதுல வந்துட்டு நம்ம பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃபங்க்ஷனல் பிராக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் பிராக்கெட்ஸ். ஓகேவா? எக்ஸ்பிரஷன் பிராக்கெட்ஸ் ஆர் கர்லி பிராக்கெட்ஸ். இந்த எக்ஸ்பிரஷன் பிராக்கெட்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம ஃபங்க்ஷனுக்கான ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இந்த கர்லி பிராக்கெட்ஸ் எக்ஸ்பிரஷன் பிராக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? எக்ஸ்பிரஷன் பிராக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வரும், இந்த ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வரும். சரியா? ஸோ இது வந்துட்டு ஃபங்க்ஷன் டிஃபினிஷன். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்றது, வேரியபிள் டிஃபைன் பண்றதுக்கு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றது. ஓகேவா? சரி, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. சூப்பர். ஒரு 10 லைன் கோடை நான் போட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு 10 லைன் கோடு கொடுத்து நான் என் ஃபங்க்ஷனை வந்துட்டு ப்ராப்பரா கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆனா நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகாது. சரியா? ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் கண்டிப்பா. ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். சரியா? இப்போ நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்றேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நோடு ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் டாட் ஜேஎஸ் ரன் பண்றேன். ஓகேவா? ஃபங்க்ஷன் டாட் ஜேஎஸ் ரன் பண்றேன். எனக்கு வந்துட்டு எதுவுமே ரன் ஆகாது. ஓகேவா? எனக்கு எதுவுமே ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் எந்த இடத்துலயுமே கால் பண்ணல. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை நான் எந்த இடத்துலயுமே கால் பண்ணல, அதனால வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகாது. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன் பாருங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து பேசிக் அப்படிங்கிறத ஒரு ஃபங்க்ஷனல் பிராக்கெட்ஸ்ல கால் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகேவா? ஃபங்க்ஷனல் பிராக்கெட்ஸ்ல கால் பண்ணினா இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ரன் ஆகும்போது ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நான் வந்துட்டு நோட் ஃபங்க்ஷன் டாட் ஜேஎஸ்ங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்க ஹலோ வேர்ல்டுங்கிறது வந்துடும். நான் வந்துட்டு ஹலோ தேருங்கிறத மாத்துறேன். சரியா? ஸோ திருப்பி நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஹலோ தேருங்கிறது வந்துருச்சு. சரியா? இது வந்துட்டு ஆட்டோ சேவ் எனபிள் இருக்கனால தான் இப்போ வந்துட்டு நம்ம டைப் அடிக்க சேவ் ஆகி ரன் ஆகுது. ஓகேவா? ஆட்டோ சேவ் எனபிள் ஆகலைன்னா இந்த மாதிரி ரன் ஆகாது. சரியா? சரி, இது வந்துட்டு பேசிக் டைப். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு பேராமீட்டர் எதுவுமே பாஸ் பண்ணாம ஜஸ்ட் பேசிக்கா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்து நான் ரன் பண்றேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, நான் எத்தனை டைம் கால் பண்ணாலும் அத்தனை டைம் இது ரன் ஆகும். சரியா? இப்போ நான் வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு ஒரு 5 வாட்டி கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் ஒரு 5 வாட்டி கால் பண்றேன். 5 வாட்டி கால் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணாலும் எனக்கு 5 வாட்டி வந்துட்டு அந்த பிரிண்ட் வரும். ஓகேவா? ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னா ஒரு ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட். ஓகேவா? ரீயூசபிள்னா திரும்ப திரும்ப யூஸ் பண்ற மாதிரி. சரியா? நம்ம ஒரு டைம் ஃபங்க்ஷன் எழுதுவோம், அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி நம்ம அந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம். சரியா? அதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கான பேசிக் டெஃபினேஷன். இட் இஸ் a reusable block of code which is used to reduce the code impact. ஓகேவா? கோடிங் லைன்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 10 லைன் கோடிங் எழுதுறோம். அந்த 10 லைன் கோடிங் வந்துட்டு இன்னொரு இடத்துல தேவைப்படுது. இன்னொரு இடத்துல போய் அந்த 10 லைன் கோடிங் எழுதுறோம். மறுபடியும் இன்னொரு இடத்துல தேவைப்படுது. மறுபடியும் அங்கேயே போய் 10 லைன் கோடிங் எழுதுறதுக்கு பதிலா ஒரு ஃபங்க்ஷனா எழுதிட்டோம் அப்படின்னா அந்த 10 லைன் தூக்கி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போடு. அந்த இப்போ நான் வந்துட்டு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ இந்த ஃபங்க்ஷனை மட்டும் அங்க கால் பண்ணா போதும். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த
10 லைன் கோடுக்கான விஷயங்கள் அங்க ரன் ஆயிரும். சரியா? 10 லைன் கோட்ல அங்க என்ன நடக்கணுமோ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அது நடந்துரும் எனக்கு. அவ்வளவுதான் விஷயம். இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட். நான் எத்தனை டைம் கால் பண்ணாலும் அத்தனை டைம் ரன் ஆகும். சரியா? ஸோ இதை நான் ஒரு டைம் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு டைம் ரன் ஆகும். அதுக்கப்புறம் சரி, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஃபங்க்ஷன் கிரீட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். கிரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பேராமீட்டர்ல வந்துட்டு மெசேஜ்ங்கிறத கால் பண்ணிக்கிறேன். சரியா? மெசேஜ்ங்கிறத கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு என் பேரை நான் உள்ள பாஸ் பண்றேன் அப்படின்னா, சாரி, நேம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். எஃப் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறத பாஸ் பண்றேன். சரியா? இப்போ நான் வந்துட்டு என்னோட நேம் உள்ள பாஸ் பண்றேன் அப்படின்னா, என்னோட நேம் வந்துட்டு செலவு போட்டு அந்த நேம் வரணும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது இல்ல லாக் பண்ணும்போது, ஓகேவா, கன்சோல் டாட் லாக் கொடுத்துக்கிறேன். கன்சோல் டாட் லாக் கொடுத்துட்டு இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணும்போது ஹலோ ஹலோ கொடுத்து ப்ளஸ் கொடுத்து நான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேமை கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் நேமை கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் என்ன ஃபர்ஸ்ட் நேம் பாஸ் பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட் நேமோட எனக்கு வந்துட்டு இங்கே ரன் ஆயிரும். சரியா? இங்க நான் வந்துட்டு ஹலோங்கிறது ஸ்டாட்டிக்கான ஒரு ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஹலோங்கிறது ஸ்டாட்டிக்கான ஒரு ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது டைனமிக். ஓகேவா? நான் வந்துட்டு பாஸ் பண்ண இந்த வேல்யூஸ் வந்துட்டு உள்ள வரும். ஓகேவா? இப்போ நான் கிரீட்டை கால் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்குள்ள ராஜா அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, சரியா, ராஜான்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஹலோ ராஜா அப்படிங்கிறது ரன் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் பேசிக் ரன் ஆகுது. இதை நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபங்க்ஷன் டாட் ஜேஎஸ் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஹலோ ராஜா அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் ராஜா கொடுக்கல. இப்போ வந்துட்டு இன்னொரு யூசர் வராரு. சரியா? இப்போ வந்துட்டு இன்னொரு யூசர் வராரு. அவர் பேர் வந்துட்டு கிருஷ்ணான்னு கொடுக்கலாம். கிருஷ்ணான்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு 2 பேர் வரும். ஓகேவா? ஹலோ ராஜா, ஹலோ கிருஷ்ணா அப்படிங்கிறது வந்துரும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஹலோ பக்கத்துல ஒரு ஸ்பேஸிங் கொடுக்கணும்னா இங்க ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? திருப்பி ரன் பண்றேன். இப்போ ஹலோ பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு. ஹலோ ராஜா, ஹலோ கிருஷ்ணா அப்படிங்கிறது வந்துருச்சு. நான் எத்தனை நேம் பாஸ் பண்ணாலும் இங்க வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு எனக்கு இது பிரிண்ட் ஆயிரும். அவ்வளவுதான். சரியா? இது வந்துட்டு 2வது விதம். ஓகேவா? ஒரு பேராமீட்டர் உள்ள பாஸ் பண்ணி அந்த பேராமீட்டருக்கான வேல்யூவை வெளியே இருந்து நம்ம சென்ட் பண்றோம். சரியா? 3வது. ஸோ 3வது வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆடுங்கிறத கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு மல்டிபிள் பேராமீட்டர்ஸை பாஸ் பண்றேன். சரியா? ஏ கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் பிராக்கெட்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இதை ரிட்டர்ன் பண்ணும்போது ஆர் கன்சோல் லாக் பண்ணும்போது கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு வரணும். இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது வரணும். வந்துட்டு ரிசல்ட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு இந்த ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு ப்ராக்கெட்குள்ள ஏ பிளஸ் பிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரியா? புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்தோன்னா இது எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ இந்த நேம் காலிங் வந்துட்டு நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன்ல, நான் வந்துட்டு ஏன் இந்த ஃபங்க்ஷனை கமெண்ட் பண்ணாம இந்த காலிங் மட்டும் கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, கால் பண்ணாட்டினா இந்த ஃபங்க்ஷனே ரன் ஆகாது. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கோட், அவ்வளவுதான். இந்த இடத்துல லெட்டர்ஸ் இருக்கு, அது வந்துட்டு நம்மளால ரன் பண்ணிக்க முடியாது இப்போதைக்கு. ஓகேவா? அதனாலதான் இந்த கால் பண்ற லைன் மட்டும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆடுங்கிறத கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு 1, 2ங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு 1 and 2 உள்ள பாஸ் ஆகும். பாஸ் ஆயிட்டு நமக்கு ரிசல்ட்ல என்ன ஷோ ஆகுதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது வந்துருச்சு. சரியா? ரிசல்ட் ஈக்குவல் டு 3ங்கிறது வந்துருச்சு. இப்ப ஒரு ஃபங்க்ஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஏ பிளஸ் பிங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு. அது வந்துட்டு ஒரு பிராக்கெட்ஸ்ல கால் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு பிராக்கெட்ல கால் பண்ணும்போது வந்துட்டு செப்பரேட்டா ஒரு வந்துட்டு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். இது வந்துட்டு என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை கன்காட்டினேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த இருக்க பிளஸ் வந்துட்டு அடிஷன் பண்ணுது. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்துட்டு இந்த பிராக்கெட்டை நான் தூக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. பிராக்கெட்டை நான் தூக்கிட்டேன். பிளஸ் ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ நான் இதை ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது பாருங்க 12 வந்துருச்சு. ஏன் 12 வந்திருக்கு அப்படின்னா இந்த ஏவியும் பியையும் இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிருச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு.
ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்துல வந்துட்டு இதை பிளஸ் கொடுத்து நான் ஸ்ட்ரிங் கொடுக்கும் இந்த வேல்யூ கொடுக்கும்போது ஓகே ஒன்னு நீங்க அந்த ஸ்ட்ரிங்கை கூட ஆட் பண்றீங்க அப்ப வந்துட்டு என்ன ஆகும் ரிசல்ட் 1 ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிங்கை உள்ள ஆட் பண்றீங்க அப்ப என்ன ஆகும் இன்னொரு 2 உள்ள வரும் அப்போ 1 2 கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு. ஓகேவா நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணி ஒரு பிராக்கெட் போடணும். பிராக்கெட் போட்டு இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்துட்டு 3 வரும். ஓகேவா இதுவே நம்ம பிராக்கெட் போடலன்னா அது வந்துட்டு ஸ்ட்ரிங்னு கன்சிடர் பண்ணிக்கோ. கன்சிடர் பண்ணுச்சுன்னா ரிசல்ட் வந்துட்டு தப்பா வரும். சரியா ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்னென்ன பார்த்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா பேசிக் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். ஃபங்க்ஷன்ல 2 விஷயம் இருக்கு டெஃபினேஷன் அண்ட் காலிங். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றோம். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் ரன் ஆகும். அதே மாதிரி பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். இது பேர் பேராமீட்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேராமீட்டர் கொடுத்துருந்தோம். பேராமீட்டர் டிஃபைன் பண்ணிட்டு அந்த பேராமீட்டர் கால் பண்ணும்போது அந்த பேராமீட்டரோட ரன் ஆச்சு. எத்தனை டைம் கால் பண்றோமோ அத்தனை டைம் ரன் ஆகுங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். 2 பேராமீட்டர்ல a பிளஸ் பிங்கிறத கொடுத்துருந்தோம். கொடுத்துட்டு இதை வந்துட்டு ஸ்ட்ரிங்கோட கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்கும். அதனால செப்பரேட் எக்ஸ்பிரஷன் ஒரு பிராக்கெட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இது செப்பரேட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத நான் செப்பரேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் a பிளஸ் பி அப்படிங்கிறத நான் கொடுக்கும்போது எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா ஸோ இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்த்துருக்க த கான்செப்ட்ஸ். ஸோ வேரியபிள் பார்த்துருக்கோம், டேட்டா டைப் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு HTML எப்படி லிங்க் பண்றதுங்கிறத பார்த்தோம், ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்துருக்கோம். சரியா இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்த்தது. யாருக்காவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். யாருக்கும் இந்த டவுட்ஸ் இல்லையா? ஸோ டவுட்ஸ் இருக்கவங்களாம் கிளாஸ்ல இருங்க, இல்லாட்டினா வந்துட்டு லீவ் ஆயிக்கலாம். கிளாஸஸ் ஓவர். ஃபங்க்ஷன் முன்னாடி சொல்லணுமா? சரி ஃபங்க்ஷன்ல வந்துட்டு 2 விஷயம் இருக்கு. ஓகேவா ஒன்று டிஃபைன் பண்றது, இன்னொன்று கால் பண்றது. டெஃபினேஷன்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எந்த மாதிரி கொடுக்குறோம், நம்மளோட லாஜிக் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றது. சரியா ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கான நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேராமீட்டர் சிம்பிள்ஸ் ஓகேவா ஃபங்க்ஷனல் பிராக்கெட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் சிம்பிள். ஓகேவா சரியா இது வந்துட்டு ஒரு சின்டாக்ஸ். ஓகேவா ஃபங்க்ஷனு இது கீவேர்டு, இந்த பேசிக்ங்கிறது யூசர் நேம், இது வந்துட்டு பேராமீட்டர் பாஸ் பண்றதுக்கான ஃபங்க்ஷனல் பிராக்கெட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு எக்ஸ்பிரஷன். ஓகேவா இதுக்கு நடுவில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரன் ஆகும். அதுக்கு வந்துட்டு நான் சிம்பிளா ஒரு கன்சோல் டாட் லாக் மட்டும் கொடுத்துருக்கேன். கன்சோல் டாட் லாக்ல ஹெலோ தேர்ங்கிறது கொடுத்துருந்தேன். சரியா இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் எத்தனை டைம் கால் பண்ணாலும் அது ரன் ஆகும். ஓகேவா அதுதான் செகண்ட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் காலிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த பேசிக் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை ஒரு 3 வாட்டி கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 3 வாட்டி ரன் ஆகும். ஒரே கோடு 3 வாட்டி ரன் ஆகும். சரியா இப்போ நான் வந்துட்டு நார்மலா இந்த கோட் ரன் பண்ண என்ன பண்ணிருப்பேன் 3 டைம் கன்சோல் டாக் போட்டு 3 டைம் வந்துட்டு ஹெலோ தேர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். இப்போ அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு 3 டைம் கால் பண்றேன், எனக்கு வந்துட்டு 3 டைம் ரன் ஆகுது. சரியா ஸோ இந்த மாதிரி தான் பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணேன். சரியா உள்ளுக்குள்ள ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணி வெளியே இருந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த பேராமீட்டருக்கான வேல்யூ பாஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். சரியா இது வந்துட்டு கிரீட்டிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதுல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நான் என்னென்ன நேம் கொடுக்குறேனோ அவங்களுக்குலாம் ஹலோ சொல்லும். சரியா நான் என்னென்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னோ அந்த நேம் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹலோ சொல்லும். இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், கீவேர்ட் கொடுத்துருக்கேன், கிரீட்டிங்கிற அந்த நேம் கொடுத்துருக்கேன். உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணி
எக்ஸ்பிரஷனுக்குள்ள நான் வந்துட்டு ஹலோன்னு கொடுத்துட்டு ஹலோங்கிறது ஒரு ஸ்டாட்டிக்கான டெக்ஸ்ட். ஓகேவா? ஹலோங்கிறது ஸ்டாட்டிக்கான டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறத டைரக்டா உள்ள கால் பண்ணியிருக்கேன். சரியா? இதுக்கு பேர் வந்துட்டு ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் கன்காட்டினேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம்க்கான வேல்யூ நான் எங்கிருந்து பாஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த கால் பண்ற இடத்துல இருந்து. சரியா? இங்க கிரீட்டுங்கிற இடத்துல இருந்து நான் கால் பண்றேன். கால் பண்ற இடத்துல இருந்து இந்த வேல்யூ நான் பாஸ் பண்றேன். ஓகேவா? கால் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ராஜாங்கிற வேல்யூ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேமுக்கு போகும். இந்த ஃபர்ஸ்ட் நேம் எங்க இருக்கோ அந்த இடத்துல இது வந்துட்டு சீட் ஆயிரும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் நேம் போல டைரக்டா ராஜா அப்படிங்கிறது வந்துரும். இப்போ வந்துட்டு ஹலோ ஃபர்ஸ்ட் நேம்க்கு பதிலா ஹலோ ராஜா அப்படிங்கிறது இங்க வந்திருக்கும். சரியா? அப்படி ரன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ரிசல்ட் ஹலோ ராஜாங்கிறது வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இதை மல்டிபிள் டைம்ஸ் நான் ரன் பண்ணும்போது மல்டிபிள் யூசர் நேம்ஸ் நான் உள்ள பாஸ் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு ஹலோ ராஜா, ஹலோ கிருஷ்ணா அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மல்டிபிள் பேராமீட்டர்ஸ். ஸோ மல்டிபிள் பேராமீட்டர்ஸ்னா வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரே ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணேன். இப்போ அதுல வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்றேன். இதோட கான்செப்ட் வந்து அடிஷன். ஓகேவா? அடிஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன்? ஏ அண்ட் பி ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு இதுக்கு செப்பரேட்டா வேல்யூஸ். ஓகேவா? 1,2ங்கிறத கொடுத்துக்கிறேன். கமாங்கிறது செப்பரேட்டர். ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ செப்பரேட் பண்றதுக்கு நம்ம அந்த கமாங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். 1 அண்ட் 2 பாஸ் பண்ணும்போது இந்த 1 அண்ட் 2ங்கிற வேல்யூ இங்க வந்துரும். இங்க 1 இருக்கும், இங்க 2 இருக்கும். சரியா? இங்க பிரிண்ட் பண்றதுக்கு வரும். எங்க ஏ அண்ட் பி இருக்குன்னு பார்ப்போம். ஏங்கிற இடத்துல 1 போயிரும், பிங்கிற இடத்துல 2 போயிரும். சரியா? இந்த இடத்துல என்ன ஆகும்? 1 + 2 வந்துட்டு 3 மாறிடும். அதே மாதிரி இங்க ஸ்ட்ரிங் இந்த ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது நம்ம ஸ்டாட்டிக்கா கொடுத்துருக்கோம். சரியா? நம்ம வந்துட்டு இது ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் மாதிரி முன்னாடி கொடுத்துருக்கோம். அது கூட வந்துட்டு இதை கன்காட்டினேட் பண்றோம். இந்த எக்ஸ்பிரஷனை கன்காட்டினேட் பண்றோம். சரியா? அதுவே வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஷனை கன்காட்டினேட் பண்ணாம நம்ம வந்துட்டு இந்த பிராக்கெட்ஸ் இல்லாம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஏவையும் பியும் ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். சரியா? இங்க ஆல்ரெடி ஸ்ட்ரிங் இருக்கு. இதை வந்துட்டு கன்காட்டினேட் பண்ணிடும். எனக்கு வந்துட்டு கன்காட்டினேட் வேணா அடிஷன் பண்ணணும் அப்படின்னா இது வந்துட்டு செப்பரேட்டா வந்து ஒரு பிராக்கெட்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதனாலதான் வந்துட்டு a + b 3ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இந்த பிராக்கெட்ஸ் கொடுக்கலன்னா எனக்கு வந்துட்டு ரிசல்ட் 12ங்கிறது வரும். சரியா? அவ்வளவுதான். அப்ப அதை நான் கால் பண்ணும்போது எனக்கு அந்த ரிசல்ட்ல அந்த வேல்யூ ஷோ ஆகுது. சரியா? ஸோ இந்த 2 விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் டிஃபினிஷன், ஃபங்க்ஷன் காலிங். சரியா? அவ்வளவுதான். ஸோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்கும் எந்த டவுட்ஸ் இல்லைன்னா யூ மே லீவ் த கிளாஸ். கிளாஸ் இஸ் ஓவர். சரி, ஓகே. ஸோ கிளாஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு எனக்கு சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு டாபிக் இவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஆல். வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எப்போ வரும்? நெக்ஸ்ட் வீக் தானா? சரி, ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.